அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் வாரத்தேர்வு 6வது வாரத்தேர்வு நமக்கு வருகிறது. இதற்கு நம்முடைய அணு அமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் முக்கிய வினா வங்கி ஒரு 6 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 வினாக்களுக்கான விடைகளை நாம் இப்போ பார்க்கலாம். முதல் கேள்வி, அணுவின் அடிப்படை துகள்களை குறிப்பிடவும். அணு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அணு அப்படின்னா ஞாபகம் வர வேண்டியது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய துகள் அணு. பருப்பொருளினுடைய அடிப்படை அலகு தான் அணு அப்படிங்கிறது. அந்த அணுவிற்குள் பார்த்திங்கன்னா முதன்மையான துகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டான்கள், நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள் இருக்குது. அணுவினுடைய அமைப்பில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மையத்தில் இருப்பது அணுவினுடைய மையத்தில் உட்கரு இருக்குது. அந்த உட்கருவினுள் பார்த்திங்கன்னா புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இருக்கும். இதனால் நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த உட்கருவை சுற்றி ஒரு வட்டபாதையில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துகள் தான் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். இங்கே அடிப்படை துகள்களை மட்டும் குறிப்பிடவும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் அப்படின்னு எழுதினா போதும். இரண்டாவது கேள்வி, புரோட்டானினுடைய பண்புகள் யாவை? புரோட்டானினுடைய பண்புகள் அப்படின்னா புரோட்டான்களினுடைய முதல்ல மின்சுமை ஞாபகம் வச்சுக்கணும். மிக முக்கியமான 2 விஷயம். புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டவை. இந்த புரோட்டான் அப்படிங்கிறது உட்கருவுக்குள்ளே இருக்குது. இதனோட இணைஞ்சிருக்கக்கூடியது நியூட்ரான்கள். புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உட்கருவில் இணைந்திருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த புரோட்டானும் நியூட்ரானுடைய மொத்த நிறை தான் ஒரு அணுவினுடைய நிறையாக இருக்குது. அதாவது உட்கருவினுடைய நிறை என்னவோ அதுதான் அந்த அணுவினுடைய நிறை அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். அணு கருவினுள் அமைந்துள்ள நேர் மின்னூட்டம் பெற்ற துகள் அப்படிங்கிறது. நேர் மின்னூட்டத்தினுடைய மதிப்பு எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர் மின்னூட்டத்தின் மதிப்பிற்கு சமம். அதாவது நேர் மின்னோட்டம் புரோட்டான்கள் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் எலக்ட்ரான்களும் இருக்கும் அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பதில் எழுதினா போதும். 3வது கேள்வி, சரியா தவறா? எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்டவை, எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை தான் சரியான பதில். நேர்மின் சுமை கொண்டவை எது? புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டவை, எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை, நியூட்ரான்கள் மின் சுமை அற்றவை. அப்போது எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்டவை என்பது தவறு. சரி, அடுத்தது, அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் காணப்படுங்கிறாங்க. அணுவினுடைய உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் தான் காணப்படும். அப்போது இதுவும் தவறான பதில். அடுத்தது, கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸ் நேர்மின் சுமை உடையவை. இப்போ தான் பார்த்தோம். புரோட்டான்கள் தான் நேர்மின் சுமை உடையவை. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டான்கள் நேர்மின் சுமை உடையவை, எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை உடையவை, நியூட்ரான்கள் மின் சுமை அற்றவை. அப்போது இங்கே நேர்மின் சுமை உடையது அப்படின்னா புரோட்டானா நியூட்ரானா அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோட்டான் தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, நியூக்ளியான்கள் என்பது டேஸ் கொண்டது. நியூக்ளியான்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புரோட்டான்களும் மற்றும் நியூட்ரான்களும் சேர்ந்ததா அல்லது எலக்ட்ரான்களும் மற்றும் நியூட்ரான்களும் சேர்ந்ததான்னு கேட்குறாங்க. அப்போது அணுவினுடைய உட்கருவில் இருக்கக்கூடியது புரோட்டான்களும் நியூட்ரான்களும் தான் இருக்குது. இந்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் தான் உட்கருவில் இருக்குது. இதைத்தான் நாம் நியூக்ளியான்கள் என்று அழைக்கிறோம். அப்போது இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் என்பது தான் சரியான பதில். பொறுத்துக. இந்த பொறுத்துகளை பார்த்திங்கன்னா அணுவினுடைய கொள்கைகளை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஞ்ஞானிகள் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. முதல்ல ஜான் டால்டன் அணுவை பற்றி சில கொள்கை கொடுத்தாரு. கோள வடிவம் மூலியமாக இருக்குது அணு அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் அவர் தான் முதல்ல சொன்னது. அதுக்கப்புறம் ஜே தாம்சன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா அங்கே ஒரு தர்பூசணி பழத்தை அணுவை அதோடு ஒப்பிட்டு சொன்னார்.
அதில் வந்து சிகப்பு நிற பகுதிகள்லாம் வந்து சதைப்பகுதிகள்லாம் வந்து நேர்மின்னோட்டம் பெற்ற புரோட்டான்களாகவும், விதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்மின்னோட்டம் பெற்ற எலக்ட்ரான்களாகவும் வந்து நமக்கு வந்து ஒரு அணுவுக்கான ஒரு மாதிரி நமக்கு வந்து கொடுத்தார். அதை பற்றி அவர் சொன்னவர். அதே மாதிரி ரூதர்ஃபோர்டு சொன்னார், அணு பார்த்திங்கன்னா உள்ள வெற்றிடம் இருக்குது, இங்கே புரோட்டான்கள் எங்கே இருக்குது, அதை பற்றி அவர் வந்து ரூதர்ஃபோர்டும் அணுவை பற்றி சில கொள்கை கொடுத்தாரு. போருடைய கொள்கையை கொடுத்தார். இந்த மாதிரி அணுவை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து அணுவினுடைய கொள்கைகளாக விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க. அது கொள்கைகளை எந்தெந்த ஆண்டு அவர்கள் வெளியிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த வருஷம் கொடுத்துருக்கு. முதலாவதாக ஜான் டால்டன் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். அணுவினுடைய கொள்கைகளாக வந்து ஜான் டால்டன் எந்த ஆண்டு 1803 வருஷம் தான் கொடுத்தார். ஜே தாம்சன் அணுக்கொள்கை வந்து பார்த்திங்கன்னா 1904 ஆண்டு அணுக்கொள்கைகளை வெளியிட்டார். ரூதர்ஃபோர்டு அணுக்கொள்கைகளை பற்றி 1911 ஆண்டு வெளியிட்டார். நீல்ஸ் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய போரினுடைய அணுக்கொள்கை பார்த்திங்கன்னா 1913 ஆண்டு. இந்த பரிணாம வளர்ச்சி, அணுவினுடைய பரிணாம வளர்ச்சின்னு ஒரு பேஜ் இருக்கும், உங்கள் புத்தகத்தில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஞ்ஞானியினுடைய அந்த கருத்துக்களை பார்த்திங்கன்னா அந்த படமே நமக்கு விளக்கமாக கொடுத்துருக்கோம். அந்த படத்தை நீங்கள் புத்தகத்தில் பாருங்கள். 5 விதமான அந்த அணுவினுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தில் வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஆண்டு எந்தெந்த அணுக்கொள்கைகளை யார் யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிறது பற்றிய ஒரு குறிப்பு அதில் கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் ஜான் டால்டனுடைய அணுக்கொள்கை 1803, ஜே தாம்சனுடைய அணுக்கொள்கை 1904 ஆண்டு, ரூதர்ஃபோர்டினுடைய அணுக்கொள்கை 1911, நீல்ஸ் போர் சொல்லக்கூடிய போரினுடைய அணுக்கொள்கை வந்து 1913. இந்த பொறுத்துக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 6வது கேள்வி, எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். 8ஆம் வகுப்பில் அதனுடைய சோதனை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு எலக்ட்ரான் அப்படிங்கிற பேர் சொன்னவர், அதை கண்டறிந்தவர். இந்த எலக்ட்ரானை கண்டுபிடிப்பதற்கு முன்னோடியாக சில விஞ்ஞானிகளுடைய ஆய்வு இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு 8ஆம் வகுப்பில் நீங்கள் முழுமையாக படிப்பீங்க. ஸோ எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். சரி, இப்போ இந்த வினா வங்கியில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 6 வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வீடியோ, இந்த கேள்விகள் தான் கொடுத்துருக்கு. ரொம்ப ஈஸி. இது நல்லா படிங்க. இது 6மே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நல்லா படித்து எழுதி பாருங்கள். வாரத்தேர்வு 6 நல்ல சிறப்பாக எல்லோரும் எழுதணும். வாழ்த்துக்கள். நன்றி.